இதில் கூட ஒரு இளம் வயதில் இருக்கிற ஒரு மனுஷன் துப்பாக்கியால் சுடப்பட்டார். ரொம்ப பிரபலமாக உலகம் எங்கும் நியூஸ் ஆச்சு. இது சும்மா பேசிட்டு இருந்தார் மனுஷன். அவர் ஒப்பீனியனை சொல்லிட்டு இருந்தார், இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு வேண்டிய ஆர்கியூமெண்ட்ஸை தர்க்கங்கள்லாம் சொல்கிறாரு. ஒருத்தன் சுட்டுட்டான். ஒரே ஷாட், இன்ஸ்டண்ட்டாக மறிச்சிட்டா. அந்த ஆளுக்கு 2 சின்ன பிள்ளைங்க, மனைவி, இவ்வளோ பெரிய ஒரு இதை பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாம் ஒரே செகண்டில் போயிடுச்சு பாருங்க. அது நடந்த பிறகு அவருடைய மனைவி, சும்மா சின்ன வயசு உள்ளவங்க, அவங்கெல்லாம் எல்லாருக்கும் முன்னாலும் ஆயிரக்கணக்கான ஜனங்க முன்னால் கொலை செஞ்ச ஆளை நான் மன்னிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. பெரிய நியூஸ் ஆகிடுச்சு. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது அப்படி செய்கிறது, மன்னிக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அல்லது இன்னொரு உதாரணம் நம்ம ஊர்லேயே, நம்ம நாட்டில் ஒரு 30 வருஷம் கிட்ட இருக்கும் ஆல்மோஸ்ட். கிராம் ஸ்டெயின்ஸ் என்ற மிஷனரி நம்ம நாட்டில், ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம நாட்டில் இருந்து இங்கே இருக்கிற குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செய்து வந்தார். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். இந்த குஷ்டரோகத்தை ஒழிக்கணும், அவருக்கு அப்படி ஒரு தரிசனம், அப்படி ஒரு ஊழியம். குடும்பத்தோடு இங்கே இருந்து அந்த ஊழியத்தை செய்து வந்தார். யாரும் போகாத கிராமத்துக்கு இன்டீரியராக போய் அங்கேயே இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ, ஒரு தடவை ஒரு கிராமத்துக்குள்ளே இன்டீரியராக ஹோட்டல்லாம் கிடையாது, இவருடைய 2 மகன்களையும் கூடவே கூட்டின்னு போய் 9 வயசு 11 வயசு கூட்டின்னு போய் அங்கே செய்கிற அந்த குஷ்டரோகிகள்லாம் செஞ்சுட்டு நைட்டில் அவங்க ஜீப்லேயே தங்கிக்குவாங்க. ஏன்னா ஹோட்டல்லாம் கிடையாது, ஜீப்லேயே படுத்து தூங்கிக்குவாங்க. அப்படி இவரும் அவருடைய 2 மகன்களும் ஜீப்பில் படுத்து தூங்கும்போது அந்த ஜீப்பை சங்கிலியை போட்டு கட்டி, நைட்டில் இவங்க எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டி போட்டு அந்த ஜீப்பை கொளுத்தி விட்டாங்க. உயிரோட எரிச்சாங்க இவரையும், அவருடைய 9 வயசு மகனையும் 11 வயசு மகனையும். ஏன்? குஷ்டரோகிகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். இவ்வளோ நடந்த பிறகு அவருடைய மனைவி எல்லாருக்கும் முன்னால் சொல்கிறாங்க, நான் இவர் கொலைக்கு காரணமாக இருந்த எல்லாரையும் மன்னிக்கிறேன் அப்படின்றாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது மன்னிப்பு லேசான காரியம் இல்லைங்க. மன்னிப்பு தாங்க ரொம்ப கஷ்டம். நாம் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான காரியம் நடக்கிறப்போ மன்னிக்கிறத கண்டு பிரமித்து நிற்கிறோம், ஆச்சரியப்பட்டு நிற்கிறோம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த இப்போ 2 சம்பவத்தை காட்டிலும் பெரிய மன்னிப்பு என்னன்னா, தேவன் நம்மளை மன்னிச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மன்னிக்கிறது ஒண்ணுங்க, அதுவே கஷ்டங்க. தேவன் நம்மளை மன்னிக்கிறார். இவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் மன்னிச்சதுனால தான் நாங்கள் மன்னிக்கிறோம்னாங்க. கடவுள் மன்னிக்க சொன்னதுனால தான் நாங்களும் மன்னிக்கிறோம்னு சொன்னாங்க. இவங்க மன்னிச்சதை விட பெருசு என்னன்னா, அவர் நம்மளை மன்னிக்கிறது. ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மன்னிக்கிறப்போ நம்ம எல்லாருமே பாவிகள் தான் ஒரு விதத்தில். இது ஒரு லெவல் தான். ஆனால் கடவுள் நம்மை மன்னிக்கிறது இதை விட ரொம்ப பெரிய விஷயம். இதை கண்டு